இஸ்ரோவின் 2 விண்கலன்களை இணைக்கும் ஸ்பேஸ் டாக்கிங் திட்டம் திங்களன்று செயல்படுத்தப்படுகிறது. உந்து சக்தியில் இருந்த பிரச்சினை சீரமைக்கப்பட்டு விட்டதாக இஸ்ரோ தகவல். வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு என பிரத்யேக சுற்றுலா ரயிலை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. உலகின் தேவையை இந்தியர்கள் பூர்த்தி செய்வதாகவும் பெருமிதம். இலங்கை கடற்படை சிறைபிடித்துச் சென்ற அனைத்து மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம். நியமன பதவிகளில் சில ஆண்டுகள் இருந்துவிட்டு செயல்பவர்களுக்கு மாநில மக்களின் மனநிலையை புரிந்து கொள்ள இயலாது. ஆளுநர்களுக்கு அதிக அதிகாரம் தரும் யுஜிசி விதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். யுஜிசி விதிமுறைக்கு எதிராக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு அதிமுக ஆதரவு. மாநில உரிமைகளை பறிக்கும் வகையில் உள்ளதால் விதிமுறைகளை திரும்பப் பெற வலியுறுத்தல். யுஜிசி வரைவு விதிமுறைகளுக்கு எதிரான முதல்வரின் தனி தீர்மானத்திற்கு எதிர்ப்பு. சட்டப்பேரவையிலிருந்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு நீள கரும்பு விநியோகம். தமிழகம் முழுவதும் பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்கிய மாவட்ட ஆட்சியர்கள் டோக்கன் அடிப்படையில் வரும் 13ஆம் தேதி வரை வழங்கப்படும் என அறிவிப்பு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 1000 ரூபாய் முன்கூட்டியே வரவு வைப்பு. வழக்கமாக வழங்கப்படும் 15ஆம் தேதிக்கு பதில் பயனாளிகளின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி வைப்பு. தமிழ்நாடு முழுவதும் வெள்ளிக்கிழமையும் ரேஷன் கடைகள் செயல்படும். பொங்கல் பரிசு தொகுப்புகளை விரைந்து வழங்க ஏதுவாக அரசு நடவடிக்கை. யார் அந்த சார் மற்றும் QR கோடு அச்சிடப்பட்ட டி-ஷர்ட் அணிந்து போராட்டத்தில் பங்கேற்ற பாஜகவினர். நமக்கு நாமே சாட்டையடி கொடுத்துதான் அரசை திருத்த வேண்டும் என்றால் எத்தனை சாட்டை அடிக்கும் தயார் என அண்ணாமலை பேச்சு. பாலியல் வன்கொடுமை ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் தினம் இருக்கு. குற்றம் நடக்காத ஒரு நாள் கிடையாது. அப்படி எப்படி நீங்க அடிச்சுக்கணும்? டெய்லி அடிச்சுக்குவீங்களா? ஒரு குற்றத்துக்கு அடிச்சுக்குவீங்களா? பிரச்சனை அது இல்லைங்கம்மா, பிரச்சனை அது இல்லை. பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக புகார். சென்னையில் சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்ற தந்தை பெரியார் திராவிட கழகத்தினரால் பரபரப்பு. கார் கண்ணாடி உடைப்பு. ஈரோடு உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சீமானை கண்டித்து தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் போராட்டம். புதுச்சேரியில் சீமானை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தவும் முயற்சி. எத்தனை ஆயிரம் பேர் ஒன்று சேர்ந்து வந்தாலும் தந்தை பெரியாரின் புகழை முனையளவு கூட சிதைக்க முடியாது. பெரியார் குறித்த சீமானின் கருத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கடும் கண்டனம். வள்ளலாரை தாண்டி பெரியார் என்ன சமூக சீர்திருத்தத்தை செய்துவிட்டார் என சீமான் கேள்வி. பெரியாரின் எழுத்துக்களை அரசுடைமையாக்கிவிட்டு தன்னிடம் ஆதாரங்களை கேட்குமாறும் பதில். சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் உறுப்பினர்களை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கு. மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு எதிரான வழக்கில் வெள்ளிக்கிழமை தீர்ப்பளிக்கிறது சிறப்பு நீதிமன்றம்.
திருப்பதி திருமலையில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு ஆந்திர பிரதேச மாநில அரசு அறிவிப்பு. திருப்பதி கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. கோயிலின் புனிதத்தை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. கூட்டத்தை கட்டுப்படுத்த முறையான ஏற்பாடுகளை செய்யாததே காரணம் என பாதிக்கப்பட்ட பக்தர்கள் குற்றச்சாட்டு. உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உத்தரவு. கூட்ட நெரிசல் ஏற்பட்ட திருப்பதியில் துணை முதலமைச்சர் பவன் கல்யாணும் ஆய்வு. பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல். திருப்பதி மருத்துவமனைக்கு ஒரே நேரத்தில் வந்த ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி. இரு கட்சிகளின் தொண்டர்களும் முழக்கமிட்டுக் கொண்டு தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பதற்றம். திருப்பதியில் பரமபத வாசல் திறப்பை நேரில் காண பக்தர்களுக்கு டோக்கன் விநியோகம். மீண்டும் விபத்து ஏற்படாத வகையில் ஏற்பாடுகளை செய்த தேவஸ்தான நிர்வாகம். திருப்பதி திருமலையில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த பெண்ணின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. உடல்நலம் இல்லாததால் கீழே விழுந்து இறந்ததாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கணவர் குற்றச்சாட்டு. சபரிமலையில் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தரும் மாஸ்டர் பிளானுக்கு கேரள அரசு ஒப்புதல். சன்னிதானம், பம்பை மற்றும் கானக பாதையில் பக்தர்கள் சிரமமின்றி சென்று வர சுமார் 778 கோடி செலவாகும் என மதிப்பீடு. தேக்கடி அருகே சத்திரம் புள்ளிமேடு கானக பாதையில் சபரிமலை செல்லும் பக்தர்களை சந்தித்தார் தேவசம் போர்டு தலைவர். குடிநீர், பாதுகாப்பு, மருத்துவ வசதிகள் சரியாக வழங்கப்படுகின்றன என கேட்டறிந்தார். சத்தியமங்கலம் அருகே நொச்சிக்குட்டை ஊராட்சியை புன்சை புளியம்பட்டி நகராட்சியுடன் இணைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு. வீடுகளில் கருப்பு கொடி கட்டியும் கண்களில் கருப்பு துணி கட்டியும் உண்ணாவிரதம். கடலூர் NLC சுரங்க கூட்டு குடிநீர் திட்டத்தின் குழாயில் உடைப்பு. 5 மணி நேரத்திற்கு மேல் தண்ணீர் வீணாக வெளியேறியதாக மக்கள் வேதனை. NLC-யின் ராட்சத கிரேன் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் சாலையில் சென்ற வாகன ஓட்டி ஒருவர் உயிரிழப்பு. உயிரிழந்தவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு NLC-யில் நிரந்தர வேலை கேட்டு கிராம மக்கள் மறியல். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் லாரிகளை முந்த முயன்றபோது விபத்தில் சிக்கிய கார். விபத்தில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய குடும்பத்தினர். நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட ஜபா கார்டன் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் என மக்கள் புகார். கால் தடத்தை வைத்து ஆய்வு செய்யும் வனத்துறை அதிகாரிகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி அருகே கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்து. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 5 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல். திருச்செந்தூரை தொடர்ந்து குலசேகரப்பட்டினத்திலும் கடல் அரிப்பு. 10க்கும் அதிகமான பனைகள் சாய்ந்து விழுந்ததால் கடலோர பகுதி மக்கள் அச்சம். சென்னை கிண்டியில் ஆளுநர் மாளிகையில் பொங்கல் கொண்டாட்டம். கலை நிகழ்ச்சிகளுடன் களைகட்டிய விழாவில் ஆளுநர் ரவி உள்ளிட்டோர் பங்கேற்பு. திரைத்துறையில் சுமார் 1.5 கோடி அளவிற்கு முறைகேடு நடைபெற்றதாக வழக்கு. விசாரணை முக்கிய கட்டத்தில் இருப்பதால் சிறைத்துறை SP உள்ளிட்ட 6 பேரின் முன்ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி.
ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் வெள்ளியன்று தொடங்குகிறது. பரப்புரைக்காக களமாடும் முனைப்பில் அரசியல் கட்சிகள். ஈரோடு கிழக்கு தொகுதியில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் இல்லை. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் நடத்தை விதிகள் காரணமாக நிறுத்தி வைப்பு. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் கட்டுக்கடங்காமல் பரவும் காட்டுத்தீ. செயற்கைக்கோளிலிருந்து படம் பிடிக்கும் அளவிற்கு தீ பரவி வருவதால் அச்சம். தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று அதிபர் பைடன் ஆய்வு. காட்டுத் தீயை கட்டுப்படுத்தும் பணிகளை தீவிரப்படுத்த உத்தரவு. அவசர நிலையும் பிறப்பிப்பு. காட்டுத் தீயை தடுக்க கலிபோர்னியா ஆளுநர் முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை. விரைவில் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் விமர்சனம். தானியங்கி டெஸ்லா கார்களில் தொடரும் விபத்துகள். விசாரணையை தொடங்கியது அமெரிக்க அரசு. பிரபல பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் காலமானார். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி மொழிகளில் 15,000த்திற்கும் அதிகமான பாடல்களை பாடி புகழ் பெற்றவர் ஜெயச்சந்திரன். அஜித் குமாரின் விடாமுயற்சி படத்திற்கு UA சான்றிதழ். படத்தின் நீளம் 2.5 மணி நேரம் இருப்பதாக தணிக்கை சான்றிதழில் தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. காவல்துறை ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரிக்கை. குடியிருப்புகள், வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்டவற்றின் அருகே டாஸ்மாக் அமைப்பது குறித்த கட்டுப்பாடுகளை விதிக்கும் குழு மாற்றி அமைப்பு. டிஜிபி தலைமையில் அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் உள்ளிட்டோரை குழுவில் நியமித்து உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம். சட்டப்பேரவையின் கேமராக்கள் வியாழனன்றும் எதிர்க்கட்சியின் பக்கம் திரும்பவே இல்லை. எதற்காக இவ்வளவு அஞ்சி நடுங்குகிறீர்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அமலாக்கத்துறை. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக தொடரப்பட்ட வழக்கில் உதவியாளர் சண்முகம், சகோதரர் அசோக்குமாருக்கு எதிராகவும் குற்றப்பத்திரிகை. டெல்லி அருகே SRM பல்கலைக்கழகத்தில் பாரம்பரிய முறையில் கோலாகலமாக நடைபெற்ற பொங்கல் விழா. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்று கொண்டாட்டம். தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சையில் தமிழர் திருநாள் விழாவை கொண்டாடிய மாணவிகள். மண்பானையில் பொங்கல் வைத்தும் நடனமாடியும் உற்சாகம். பொங்கல் பண்டிகையொட்டி களைகட்டும் கால்நடை சந்தைகள். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி சந்தையில் மாடுகளுக்கு கொம்பு சீவும் பணிகள் தீவிரம். பொங்கலை முன்னிட்டு சேலம் சுற்றுவட்டார பகுதி ஆலைகளில் முழுவீச்சில் தயாராகும் வெல்லம். 30 கிலோ சிப்பம் 1550 ரூபாய் வரை விற்பனையாவதாக உற்பத்தியாளர்கள் தகவல். வைகுண்ட ஏகாதசி மற்றும் பொங்கலையொட்டி உயரத் தொடங்கியது பூக்களின் விலை.
புதுக்கோட்டை சந்தையில் 1 கிலோ மல்லிகை 1200 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் பேருந்து மீது ஏறி ரகளை. கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அனுமதிக்கவில்லை என கூறி அடாவடி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சாலையில் சென்ற சிறுவர்களை துரத்தி சென்று கடிக்க முயன்ற தெருநாய்கள். நாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் வலியுறுத்தல். கோவை மாவட்டம் வால்பாறையில் குடியிருப்பு பகுதியில் 2 சிறுத்தைகள் நடமாட்டம். கூண்டு வைத்து விரைவில் பிடிக்குமாறு வனத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே குடியிருப்பு பகுதிக்கு உணவு தேடி வரும் காட்டு யானைகள். ரேஷன் கடையை உடைத்து பொருட்களை சேதப்படுத்தி விட்டதாக மக்கள் கவலை. சிபிஎஸ்இ பள்ளிகள் தங்களிடம் பணியாற்றும் ஆசிரியர்களின் கல்வி தகுதி உள்ளிட்ட விவரங்களை வலைதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியது மத்திய இடைநிலை கல்வி வாரியம். தஞ்சையில் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி முன்பு மாணவர் அமைப்பினர் போராட்டம். துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசின் உரிமையை பறிக்கும் வகையில் யுஜிசியின் புதிய விதிமுறைகள் உள்ளதாக குற்றச்சாட்டு. பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் அதிமுக என்பது மீண்டும் அம்பலமாகியுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் அதிமுகவை சேர்ந்தவர் என தெரிய வந்திருப்பதாகவும் விளக்கம். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கில் உத்தரவு. சென்னையை அடுத்த திருமுடிவாக்கம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த காரில் தீ விபத்து. உடனடியாக சுதாரித்துக் கொண்டு கீழே இறங்கியதால் உயிர் தப்பிய மருத்துவர். ராணிப்பேட்டையில் லாரியும் கர்நாடக அரசு பேருந்து மோதியதில் 4 பேர் உயிரிழந்த சோகம். விபத்தில் லாரியிலிருந்து கீழே கொட்டிய காய்கறிகளை எடுத்துச் சென்ற உள்ளூர் மக்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இறைச்சி கடை உரிமையாளர் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை. 26 லட்சம் ரூபாய் ரொக்கம் 50 சவர நகைகளை திருடிச் சென்ற கொள்ளையர்களுக்கு காவல்துறை வலைவீச்சு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 10 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. படகு ஒன்றையும் பறிமுதல் செய்து நடவடிக்கை. ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களில் உரிமை கோரப்படாமல் உள்ள 22,000 கோடி ரூபாய் காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையம் அறிவிப்பு. கேரளாவிலிருந்து கன்னியாகுமரிக்கு கழிவுகளை ஏற்றி வந்த 9 பேர் கைது. 5 லாரிகளையும் பறிமுதல் செய்து தனிப்படை காவல்துறையினர் அதிரடி.